இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகம்பிரியால் கோயில் திருவெற்றியூரில் இருக்குது இந்த கோவில். இந்த கோவில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்தாலும் சிவகங்கையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த கோவில். அதாவது நம்ம சிவகங்கையிலேருந்து காளையார் கோயில் போகிறோம், நாட்டரசங்கோட்டை கொல்லங்குடி வழியாக நம்ம காளையார் கோயில் போயிடும். அந்த காளையார் கோயிலேருந்து நேராக தொண்டி போகிற வழியில் இருக்கக்கூடியது தான் இந்த சக்தி மிகுந்த பாகம்பிரியால் கோயில். இந்த திருவெற்றியூர் வந்து ஒரு அழகிய சுற்று, வயல்வெளி, நிலவளம், நீர்வளம் எல்லாமே நிரம்ப பெற்ற ஒரு ஊர். இந்த ஊரில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த பகுதியிலே அப்படின்னா நம்மளுடைய பாகம்பிரியால் கோயில் தான். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே உள்ளே போகலாம். அதனுடைய பெருமைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சுற்றி காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பூஜை ஜாமான்கள் எல்லாமே நீங்கள் இங்கே வந்தே வாங்கிக்கலாம். 2 தேங்காய் நீங்கள் வாங்கணும். ஏன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இடதுபுறம் வால்மீகிநாதர் இருக்கார், சிவன். அவர் சுயம்பு உருவானவர். அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள். அந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாகம் பிரியாமல் பக்கத்திலே வச்சிருக்காரு. அதனால தான் பாகம் பிரியாள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விவரம்லாம் வந்து நான் கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு பிரார்த்தனை தலம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை வந்து நீங்கள் என்ன பிரார்த்தனை நீங்கள் பண்ணுறீங்களோ அது வந்து உடனடியாக நடந்துடும். இது வந்து நான் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து செஞ்சு பார்த்துக்குங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. நான் பகிரங்கமான சவால் விடுறேன் எல்லாருக்குமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இது. ஒரு சாதாரணமான கோவிலை பற்றி இந்த வீடியோ அல்ல. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். வால்மீகிநாதர் நேராக இருக்கார். அங்கே போன உடனே அவருக்கு ஒரு அர்ச்சனை, அவருக்கு ஒரு தேங்காய் பழம், பக்கத்தில் அம்பாள், அந்த அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை. என்ன நீங்கள் வேணுமோ அதை நினச்சிக்கோங்க. ஆனால் பொதுவாக வந்து இந்த கோயிலில் தங்கி தான் நீங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு தான் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப விமோசன தலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த கோவிலில் கண்டிப்பாக நீராடணும். ஒரு அற்புதமான திருக்குளம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஒரு அற்புதமான திருக்குளம். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகம் தொண்டி பண்டைய பாண்டிய மன்னனுடைய வளத்திற்கும் வலிமைக்கும் சான்றாக இருந்தது. பாண்டியனுக்கு அரேபிய குதிரைகள் வந்து இங்கே இறங்கிச்சான். பாகம்பிரியால் சமேத ஸ்ரீ வால்மீகிநாத சுவாமி. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை தேவஸ்தானத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த கோவில். இதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோவிலில் வந்து நீராடுனா எல்லா தன்னுடைய பாவங்கள் அனைத்தும் களைஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. மருத்துவ குணம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு 2 தேங்காய்க்கும் பார்த்திங்கன்னா 20 ரூபா பே பண்ணி வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த குளத்தில் வந்து தலையை மூழ்கிறாங்க. என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்காங்களோ அது வந்து ரொம்ப வெகு விரைவில் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து இப்போ பேசாத குழந்தைகள், அப்புறம் வந்து குழந்தை இல்லை, அவங்கெல்லாம் வெள்ளியில் குழந்தைக்கு உருவம் வாங்கி அந்த உண்டியலில் செலுத்துகிறாங்க. செலுத்திட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இங்கே வந்து அதுக்கான பரிகாரம் என்ன வேண்டாங்களோ அதை செஞ்சுட்டு போகிறாங்க. முதல்ல வந்து வேண்டுதல். வாய் பேசாத குழந்தைகள் பேசும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல் பாயிண்ட் வந்து வாய் பேசாத குழந்தைகள், திக்குவாய் இருக்குது, இல்லை சுத்தமாகவே பேசலை, ஊமையாக இருந்த குழந்தை பேசியிருக்குங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு வைக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்க, பசுமை விளக்கு வாங்கி வைக்கிறேன்னு வேண்டுறாங்க, கல்வுப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை, நிறைய பரிகாரம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய என்ன தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரியான பரிகாரம் இங்கே கோயிலே சொல்லுவாங்க. திருவிழா காலங்களெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் நிற்க முடியாது, கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். இதை வந்து பக்தர்களுக்கு தெரியணும். இன்றைக்கி எத்தனையோ குறைகளோட நிறைய பேர் வந்து இருக்கோம். அதுக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது மருத்துவம் அல்லாமல் ஒரு தெய்வீக சக்தியால் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இடம் வந்து இந்த கோவில் தான். அம்பாளும் அந்த அம்மனும். இப்போ ஆக்சுவலாக இதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா தர்ம தேவதையால் சாபமிடப்பெற்ற மகாவிஷ்ணு தனது சாபம் தீர்வதற்காக
18 தீர்த்தங்களில் நீராடி இந்த சிவாலய தரிசனத்துக்கு வந்து தான் அவர் திரு ஆடானை என்னும் திவ்ய திருத்தலத்தில் வழிபட்டு கிழக்கில் உள்ள ஜெயபுரம் என்னும் வழங்கும் திருவெற்றியூர் நிம்பவனம் என்ற வேப்பங்கா, அதாவது இந்த இடம், இங்கே வந்து இந்த வாசுகி தீர்த்தத்தில் அவர் குளிச்சுதான் தன்னுடைய சாபத்தை வந்து நிவர்த்தி செய்தார் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய கதை இருக்குது, ஒரு மன்னனுடைய கதை இருக்குது. அதை வந்து சொல்வதற்கான இன்னொரு வீடியோவில் நான் அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த இங்கே வாங்க, கண்டிப்பாக. எனக்கு குறை இருக்குது, திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, குழந்தை பேசலை. அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் இருந்ததுனால ஒரு பொறி வாங்கி கொண்டு வந்து போட்டேன். ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு தருணம். அப்படியே அமைதியாக கண்டிப்பாக நீங்கள் வாங்க, குடும்பத்தோடு வாங்க, அவசியம் குடும்பத்தோடு வாங்க. இதுக்கான பஸ் வசதி வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக கோயிலுக்கே இருக்குது. மதுரை மாட்டுத்தாவணி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நேராக தொண்டி போகிற வழியில், தொண்டி போகிற எல்லா பஸ்ஸுமே இங்கே நிற்கும் பஸ் ஸ்டாப்பில். சிவகங்கையிலேருந்து நீங்கள் ஏறினீங்கனாலும் தொண்டி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இங்கே வரலாம் பாகம்பிரியாள் கோயிலுக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து அம்மனினுடைய அருளை பெற்று, சிவனுடைய அருளை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை